ओम श्री कृष्णाय परमात्मने नमः। अथ तृतीयोऽध्यायः कर्मयोगः। अर्जुन उवाच ज्यायसि चेत् कर्मणस्ते मता बुद्धिर्जनार्दन तत्किं कर्मणि घोरे मां नियोजयसि केशव। भगवान श्री कृष्णरिன் அருளால் பகவத்கீதையின் 3வது அத்தியாயத்திற்குள் நுழைகிறோம். இந்த அத்தியாயத்திற்கு கர்மயோகம் என்று பெயர். யோகம் என்றால் தலைப்பு, கர்ம என்பதுதான் இந்த அத்தியாயத்தின் பொருள், சப்ஜெக்ட் மேட்டர், விஷயம். கர்ம என்றால் செயல். இந்த அத்தியாயத்தில் பகவான் செயல் என்றால் என்ன, செயலின் விளைவு என்றால் என்ன, செயல் புரிபவன் யார், செயல் புரிபவன் எத்தகைய மனப்பான்மையுடன் செயல் புரிய வேண்டும், இது போன்று பல விஷயங்களை உபதேசிக்க போகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய பல விஷயங்கள் இந்த அத்தியாயத்தில் பகவானால் உபதேசிக்கப்பட உள்ளன. கர்மயோகத்தை பற்றிய உபதேசத்தை பகவான் 2வது அத்தியாயத்திலே தொடங்கிவிட்டார். இருந்தாலும் இந்த அத்தியாயத்தில் விசேஷமாக கர்மயோகத்தை பற்றி சொல்கிறார். முதல்ல இந்த ஸ்லோகம் அர்ஜுனனின் கேள்வியுடன் தொடங்குகிறது. இப்பொழுதுமே நம்முடைய பாரத பண்பாட்டு மரபுல கேள்வி கேட்டல் என்பது அனுமதிக்கப்படுகிறது. கேள்வியே கேட்கக்கூடாது அப்படி சொல்ல மாட்டோம். ஸ்ரத்தா பக்தியுடன் நம்ம படிக்கும்போது நியாயமாக சில கேள்விகள் எழத்தான் செய்யும். அந்த கேள்விகளை நம்ம எப்படி வெளிப்படுத்திக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நம்ம கேள்வி எப்படி கேட்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன ஆட்டிடியூடோட கேட்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா நிச்சயமாக நாம் கேள்விகளை கேட்கலாம். நம்முடைய தெளிவான பதிலை குருவிடமிருந்து பெற்று மேற்கொண்டு நம்முடைய கற்றலை தொடரலாம். அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய ஆச்சாரியர்களும் இதனை நன்றாக ஊக்குவிக்கிறார்கள். அதாவது எப்பொழுதுமே இது குரு சிஷ்ய சம்வாத ரூபமாக ஒரு டயலாகாக தான் இருக்கிறது. 2வது அத்தியாயத்துல பகவான் கர்மயோகம் ஞான யோகம் இரண்டையும் பற்றி தெளிவாக விளக்கினார். கர்மயோகம் மன தூய்மையை தரும், ஞான யோகம் மோட்சத்தை தரும். இந்த இரண்டுல ஞான யோகம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்தித பிரக்ஞ லட்சணத்தையும் உபதேசம் செய்தார். ஞானியின் இலக்கணங்களை இங்க கூறினார். அப்ப அர்ஜுனன் மனசுல என்ன பதிஞ்சிருக்குன்னா, ஞான யோகம் என்பது ரொம்ப சிறந்தது. ஞான யோகம் சிறந்தது என்று சொல்லிவிட்டு என்னை ஏன் கர்மயோகம் செய் என்று சொல்கிறீர்கள்? இதுதான் அர்ஜுனனுடைய கேள்வி. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்கிறார் அர்ஜுனன் பார்க்கலாம். முதல்ல பகவான ஹே ஜனார்தன என்று அழைக்கிறார். ஜனார்தன என்றால் என்ன? மக்களால் போற்றப்படுபவரே, மோட்சத்தை அருள்பவரே. 2 அர்த்தம். ஹே கேசவ, கேசவன கேஷின் என்ற அசுரனை கொன்றவரே. தே மதா, உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கிறது? புத்திஹி, புத்திஹின்னு சொன்னா ஞான யோகம். ஞான யோகமானது கர்மணஹ ஜ்யாயசி சேத், கர்மணஹ என்று சொன்னால் கர்ம யோகத்தை காட்டிலும் ஜ்யாயசினா சிறந்தது, மேலானது, உயர்ந்தது. அப்படி இருக்குமானால், சேத்னா அப்படி இருக்குமானால், தே மத்தா, உங்களுடைய அபிப்பிராயம் அப்படி இருக்கும் போல இருக்கு. கர்மயோகத்தை விட ஞான யோகம் சிறந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க போல இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மாம்னு சொன்னா என்னை, தத் கோரே கர்மணி, அந்த கோரமான செயலில் கிம் நியோஜயசி, ஏன் பிணைக்கிறீர்கள்? யுஜ்ஜுன்னு சொன்னா சேர்க்கிறது, பிணைக்கிறதுன்னு அர்த்தம். நியோஜயசினா நன்றாக என்னை கர்மயோகம் செய்யும்படி தூண்டுகிறீர்களே, ஏன் அப்படி? நீங்களே சொல்றீங்க ஞான யோகம் தான் சிறந்தது. கர்மயோகம் ஞான யோகம் இரண்டில் ஞான யோகம் தான் சிறந்தது என்பது உங்கள் அபிப்பிராயம் போல தெரிகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கர்மயோகத்தில் என்னை ஏன், முக்கியமா இந்த கர்மத்தில், கோரமான கர்மத்தில் என்னை ஏன் நீங்கள் தூண்டுகிறீர்கள்? பொதுவா கர்மான்னு சொன்னா ஏதோ நம்ம பூஜை பண்றோம், ஒரு சேவை பண்றோம், ஏதோ ஒண்ணு பண்றோன்றது இல்லை. இங்க அர்ஜுனனுடைய ஸ்வதர்மம் என்ன? போர், கோரமான கர்மம். அதுவும் அவனுடைய தாத்தாவையும் குருவையும் உறவினர்களையும் கொல்ல வேண்டிய நிர்பந்தம். ரத்தம் பீட அந்த போர்க்களத்தில் அவன் நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட கோரமான கர்மத்தில் என்னை ஏன் தூண்டுகிறீர்? பகவானை அர்ஜுனன் எப்படி அழைக்கிறான்? ஹே கேசவா, கேசவா, நீங்கள் கேஷின் என்ற அரக்கனைத்தான் அழித்தீர்கள். என்னையே இவங்களெல்லாம் அழைக்க, எனக்கு தாத்தாவையும் குருவையும் கொள்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கோரமான கர்மம், சாதாரண கர்மம் இல்லது. இதை ஏன் என்னை செய்யும்படி தூண்டுகிறீர்கள்? அதாவது இங்க அர்ஜுனனுடைய கேள்வி அடுத்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. இங்க நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது ஸ்ரத்தா பக்தியுடன் எப்படி கேள்வி கேட்பது. இந்த கேள்வி கேட்டல் என்பதே ஒரு ஆர்ட்.
எனக்கு இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படி சொல்லல. உங்களுடைய அபிப்பிராயம் இப்படி இருக்கும் போல இருக்கு, என்ன ஏன் இதுல தூண்டுறீங்க, எப்படி கேட்கிறான், என்ன ஒரு டோன்ல, என்ன ஆட்டிடியூட்ல கேட்கிறான், உண்மையாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஸ்ரத்தா பக்தி சிறிதளவு கூட குறையாமல் அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். அதனாலதான் கடைசி வரைக்கும் பகவான் வந்து நீ என்னுடைய பக்தன், நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன், அதனால நான் உனக்கு இதெல்லாம் சொன்னேன்னு பல இடங்கள்ல சொல்றத பார்க்கலாம். அர்ஜுனுடைய கேள்வியில வந்து ஒரு ஆணவம் தெரியாது, ரொம்ப ஹானஸ்டா கேட்பான். இப்ப கேட்கிறான், ஞான யோகம் தான் சிறந்ததுன்னு சொன்னீங்க, என்னை ஏன் கர்மயோகத்துல செய்யும்படி என்னை வந்து நீங்க தூண்டுறீங்க, அதுவும் என்னுடைய கர்மயோகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நான் செய்ய வேண்டிய கடமை வந்து கோரமான போர் தொழிலாக இருக்கிறது. போர் தொழிலா இருந்தா கூட பரவாயில்ல, என்னுடைய உறவினர்களை நான் உயிருக்கு உயிராக மதித்து போற்றும், உயிருக்கும் மேலாக மதித்து போற்றும் என் தாத்தாவையும் குருமார்களையும் கொல்ல வேண்டிய நிர்பந்தமான இந்த கொடூரமான போரில் என்னை ஏன் தூண்டுகிறீர்? இது அர்ஜுனனுடைய கேள்வி. ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.